ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக சற்று முன் வந்த முக்கியமான ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நமக்கு அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுக்கிட்டே வராங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, என்னென்ன மாவட்டங்களுக்கு வரல, யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ரேஷன் கடைக்கான நேர்காணல் நடந்தது. இதில் நிறைய பேர் அந்த நேர்காணலுக்கு போயிட்டு வந்தீங்க. அதற்கான ரிசல்ட் எப்போ வரும், அதற்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான லேட்டஸ்ட் நியூஸ் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகள் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களுமே தனித்தனியான செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும், அதாவது 38 மாவட்டங்களுக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அவங்க ரிலீஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக ரிசல்ட் விட்டுட்டு வராங்க. எந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, எந்த மாவட்டங்களுக்கு வரலை அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் எங்கள் மாவட்டங்களுக்கு வரலன்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்கட்டும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வராமலும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, நிறைய மாவட்டங்களுக்கு வராமல் இருக்குது. அதாவது திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாதிரியான நிறைய மாவட்டங்களுக்கு வராமல் இருக்குது. ஏன் அவங்களுக்கு வராமல் இருக்குன்னா, ஏற்கனவே இன்டர்வியூ பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்தது. அதன் காரணமாக அவங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூவே லேட்டாக தான் பண்ணாங்க. அதனாலேயே அவங்களுக்கு டிலே ஆகுது. இந்த ரிசல்ட் அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, கண்டிப்பாக ஜூன் மாத இறுதிக்குள்ளவே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு ரேஷன் கடை, அதாவது கூட்டுறவுத்துறை வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ செலக்ட் ஆன ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வரலையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவில், சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவில், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவில் ஜூன் மாத இறுதிக்குள்ளேயே ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வேறு எந்த மாவட்டங்களுக்குமே அவங்க ரிசல்ட் வெளியில்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமே 1 by 1 தான் அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. அதாவது ஒரே நாளில், இப்போ ஹைகோர்ட் எக்ஸாம் மாதிரி, இல்லை குரூப் 4 மாதிரி ஒரே ஓவரால் தமிழ்நாடு ஒரே நாளில் அவங்க இன்டர்வியூ வைக்கல. ஒவ்வொரு மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதத்தில் இல்லை ஒவ்வொரு வாரத்தில் வேறு வேறு தேதிகளில் தான் அவங்க இன்டர்வியூ வச்சாங்க. அதன்படி தான் நமக்கு ரிசல்ட்டுமே வெளியிடும். முதல்ல எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்களோ அந்த மாவட்டங்களுக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 1 by 1 நமக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்டர்வியூவை நான் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு 100 மார்க்கு வரும், இல்லை 90 மார்க் வரும், 80 மார்க் வரும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவலையே பட தேவையில்லை. இதுலேயுமே பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ரையாரிட்டி வைஸ் அவங்க கட் ஆஃப் பிரிப்பாங்க. கட் ஆஃப் பிரித்து தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. நிறைய பேர் நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க செலெக்ஷன்ஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே வருது. ஹைகோர்ட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க, கூடிய எக்ஸாம்
பயனாளிகளான அனைவருக்கும் ரிசல்ட்டை வந்து கூடிய விரைவில் வெளியிடணும். அதை பற்றின அமைச்சர் பெரிய கருப்பன் கூட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கூடிய விரைவில் 1/1 அடுத்தடுத்த ரிசல்ட் அப்டேட் வந்து விடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரங்கள் இல்லை ஒவ்வொரு தேதி இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தில் வந்து வெளியிடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த கூட்டுறவுத்துறையோட வெப்சைட்டில் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு எந்த எரருமே வந்து வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அந்த வெப்சைட் எரரே இல்லை வந்து. ஸோ 1/1 வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. நம்ம செலக்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வர்றதுக்கான 100% வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்கன்னா இன்றைக்கே வந்து ஈவினிங் நமக்கு மெசேஜ் வர்றதுக்காகவோ இல்லை வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் அப்போ இல்லை வந்து இன்டர்வியூ அப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மெயில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க அப்பா அம்மாவோட மெயில் ஐடியோ இல்லை அப்பா அம்மாவோட மொபைல் நம்பரோ வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கூட்டுறவுத்துறை வெப்சைட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே வந்து இருங்க. ஸோ கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் தான் வந்து விடுவாங்க. ஒன்ஸ் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்களோ அதை பற்றின முழு விவரம் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து வரோம். ஸோ உங்கள் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க, எந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ ரிசல்ட் வெளியிடுறாங்களோ அதற்கான அப்டேட்டை வந்து நாங்கள் கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.